பாஸ் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வதெப்படி இச்சேனலில் 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் இதில் நம்ம மேப் தான் இதில் பார்க்க போகிறோம். 5 மார்க்கும் 8 மார்க்கும் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. மேப்பை நம்ம தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா எந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம மார்க் எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு மேப்பை நார்மலாக ஒரு மேப்லேயே சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம புக்கை வச்சு சொல்லிக் கொடுக்குறத விட உங்களுக்கு மேப்பில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் டக்குன்னு புரியும். எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணலாம், கரெக்டாக எப்படி பண்ணி அதை மார்க் எடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மேப்பை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இதை தான் எக்ஸாம்லேயே ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி மேப்பை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அதை வச்சு மார்க் பண்ணி மார்க் எடுக்க போகிறோம். சரியான இடத்த மார்க் பண்ணணும், ஏதாவது ஒன்று குழம்பிடக்கூடாது. அதுக்காக தான் இதை சொல்லித்தரது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் எடுத்த உடனே நம்ம மேலே என்ன பண்ணால் திசைகளை மார்க் பண்ணிக்கங்க. நம்ம சொல்கிறது திசைகள் படும்போது நார்த்து சவுத், அதாவது வடக்கு தெற்கு. வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு தான் ஃபஸ்ட்டு மேலே என்ன வரணும். அப்போ வடக்கு, நம்ம இந்திய மேப்பை பொறுத்தவரை வடக்கு முனை தான் இந்த பக்கம் இருக்குது. அப்போது வடக்கு தெற்குன்னு மார்க் பண்ணிடுறோம். இதில் இந்த சைடு வெஸ்ட்டு சைடு, மேற்கு சைடு கிழக்கு. ஓகேவா? நம்ம சூரியனை திசைகள் பார்க்கும்போது ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஆனால் நம்ம இந்திய மேப்பை பொறுத்தவரை நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு. இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் மார்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஒரு 2 இடங்களையும் மார்க் பண்ண போகிறோம். இந்த திசையை வச்சு தான். அதனால தான் நாங்கள் இங்கே திசைகளை மார்க் பண்ணியிருக்கோம் உனக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். நம்ம பகுதியில் இந்த சைடு ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் பரவி இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு இங்கேயே மார்க் பண்ணிங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலை வச்சுட்டு பாயிண்ட் பண்ணும்போது இந்த ரிவர் நீங்கள் அடையாளம் வச்சுங்க. ரிவர் மேப்பில் மார்க் பண்ணும்போது அழகாக இந்த ரிவர் மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த கார்னர் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே எழுதுனீங்கன்னா இது ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் பரவி இருக்குது அப்படின்னு வரும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்டர்ன் காட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, ஈஸ்டர்ன் காட்ஸ் மார்க் பண்ண போகிறீங்க. இதில் இந்த ரிவர் போது பார்த்திங்களா, இது மேலே இந்த ரிவருக்கு மேல் பகுதியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஈஸ்டர்ன் காட்ஸை. இந்த பகுதி ஃபுல்லாகவே நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பரவி இருக்குது. அதை அப்படியே ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு மார்க் பண்ணி எழுதிருங்க. அதுக்கு மேல் பகுதியில் சற்றே கொஞ்சம் தூரம் தான் டெக்கன் பிளேட்டு, அதாவது தக்கான பீடபூமின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் டெக்கன் பிளேட்டோ கொஞ்சம் பாயிண்ட்டை வச்சுருங்க. பாயிண்ட்டை வச்சுட்டு டெக்கன் பிளேட்டுன்னு எழுதுருங்க. தமிழ் எழுதுருங்க, தக்கான பீடபூமின்னு எழுதுங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி இது டெக்கன் பிளேட்டு. அது எந்த இடத்துல வருதுன்றதை நல்லா பார்த்துங்க. ஸ்கேலை வச்சுங்க. ஸ்கேல் வச்சு இந்த ரிவர் அடையாளம் வைங்க. இந்த பெண்டு வருது பார்த்திங்களா, இந்த ரிவர் அடையாளம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே, அதுக்கு மேலே போனோம்னா நம்ம கடற்கரை, ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் சொல்லுவோம். நமக்கு லைன் போகிறது, இந்தியாவுக்கு நடுவில் போகிற லைன் பேர் என்ன, ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். இதுக்கு பேர் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர். இந்த பகுதி ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க, சோட்டா நாக்பூர் பிளேட்டு. பிளேட்டுனாலே பீடபூமி. அதே தான் தமிழ் எழுதும்போது சோட்டா நாக்பூர் பீடபூமின்னு எழுத போகிறீங்க, இங்கிலீஷில் பிளேட்டுன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். இந்த பார்ட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணி இதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இது எந்த ரிவர், இந்த ரிவருக்கு மேல் பகுதி. இதை சுற்றி அப்படியே ரவுண்ட் பண்ணி இந்த இடத்த மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மால்வா பிளேட்டு. அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா அதே ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் லைனுக்கு மேலே தான் ஒரு பாயிண்ட், இந்த ரிவருக்கு பக்கத்தில் மால்வா பிளேட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணி இதில் மால்வா பிளேட்டுன்னு எழுதுருங்க. நான் கரெக்டாக உங்களுக்கு 5 பகுதிகள் தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த 5 பகுதியில் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப கேட்கக்கூடிய இடங்கள் பகுதியில் பப்ளிக் கொஷின்ஸ் பேப்பரில் உங்களுக்கு கேட்குறாங்க. அதனால தான் இந்த 5 மட்டும் தெளிவாக இன்றைக்கி பாருங்கள். நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு மேப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி.